2 வாரத்துக்கு முன்னாடி ஹிருதயத்தை குறித்து பேசும்போது, ஹிருதயத்தை பற்றி பேசும்போது ஆண்டவர் சுகமாக்குனாரு. 8ஆம் தேதி இந்த அற்புதம் நடக்கும், அவங்க சுகமாகும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னபடியே அந்த 8ஆம் தேதி ஆண்டவர் சுகம் கொடுத்தார். ஹிருதய பாதிப்பில் இருந்தாங்க, அது டெஸ்டிமனி ஆயிடுச்சு. அப்போது ஆண்டவர் இன்னொரு சீக்ரெட் இருக்குது, நான் சொன்னேன் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா. இப்போ இந்த வாரம் ஓகே, போன வாரம் பார்க்கும்போது ஃப்ரைடே போன மெசேஜ் நான் கனெக்ட் பண்ணுறேங்க. போன மெசேஜ் பார்க்கும்போது ஃபயர் முச்சடியில் அந்த ஃபயரை பார்க்கும்போது மோசே கிட்டே போகிறாரு. மோசேன்னு சொல்லும் போது இதோ அடியேன்னுட்டு, அப்போ அந்த ஃபயர் மத்தியில் அப்போது அந்த செடி அப்படிதான் இருக்குது, அந்த எரியில. அதான் தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசனை சொல்லி பிரசங்கம் பண்ணோம் இல்லைங்களா. அப்போ அந்த பிரசனை சொல்லும் போது தேவனுடைய அக்கினி நமக்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் தேவனை விட்டு தூரம் போகும்போது, ஆண்டவர் கீழ்ப்படியாமல் போகும்போது அந்த அக்கினி நம்மளை தொந்தரவு செய்யும். அல்லேலூயா. அப்படி மெசேஜ் இருந்தது. அப்போது ஃப்ரைடே பிரதர் நாகராஜ் அவங்க வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணும்போது அக்கினியாக இருந்தது. இங்கெல்லாம் வேர்த்து இருக்காங்க, எல்லாம் ஃபுல்லாக துவச்சுருக்காங்க, உடம்பெல்லாம் ஃபுல்லாக வேர்க்குதுங்க. நாம் ஜெபம் பண்ணிட்டு அப்போ தான் ஜோனா சொன்னால், என்னப்பா நம்ம கூலாக இருக்கிறோம், அவங்க ஏன் வேர்க்குதுன்னுட்டு. அதுதான் அந்த முச்சடியில் நடுவில் அக்கினி இருக்குது ஆண்ட காமிச்சார். ஓகே, அங்கே பார்க்கும்போது நாகராஜ் திடீர்னு ஒரு வார்த்தை சொன்னார், ஃபஸ்ட்டு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு. நான் என்னாச்சு எப்படிப்பான்னுட்டு, இல்லை நாங்கள் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணிட்டோம். அப்போது சொன்னார். அப்போ சொல்லும் போது அது எப்படி சாத்தியம், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு மேரேஜ்னாக்கா சர்டிஃபிகேட் பண்ணோம், ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகணும், இதெல்லாம் எப்படின்னுட்டு. ஓகே, அவர் சாரி பாஸ்டர் நாங்கள் சொல்ல நான். ஓகே, நான் சொல்லிட்டேன், நல்லப்பா ஆண்டு வார்த்தை என்ன இருக்குது, அதுபடி தான் நடக்கணும், அதுபடி தான் சொல்கிறேன், மற்றபடி ஒன்றும் இல்லை, சர்ச்சுக்கு வா ஜெபம் பண்ணலான்னுட்டு கிளம்பிட்டேன். ஆண்டவர் என்கிட்ட பேசினார், 7 நாள் பாருனார். 7 நாள் பார், 7 நாள். அப்போ என்னது ஆண்டவர் 7 நாள்? ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே. மார்னிங் 7:30 நாகராஜ் கால் பண்ணார். கால் பண்ணும்போது, ஃபஸ்ட்டு கால் வீங்கிட்டுக்குது, வேலைக்கு போக முடியல, கால் வீங்கிட்டுக்குது, வேலைக்கு போக முடியல, அது வேலையை கூட போயிடுச்சு. ஏன் இது சொல்ல வரேன் தெரியுங்களா? 7 நாள் பார்த்துக்கோ. இப்போ நான் ஒன்றுமே கிடையாது, ஆண்டவர் தான் உங்களையும் எங்களையும் நடத்துகிறார். அல்லேலூயா, கரெக்ட் இல்லைங்களா? ஆண்டவர் தான் உங்களையும் எங்களையும் நடத்துகிறார். தேவனுடைய அக்கினி பிரசனை அவர் கீழ்ப்படின. அல்லேலூயா. ஆனால் அவருக்கு ஒரே வார்த்தை சொன்னேன், உங்கள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுப்பா, ஆண்ட சமூகத்துக்கு ஜெபம் பண்ணு, அதுக்கு ஒரே தாரி ஆண்ட சமூகத்தில் ஆண்டவர் தான் உன்னை விடுதலாக்கணும், ஆண்டவர் தான் உன்னை சுகமாக்கணும், ஆண்ட சமூகத்தை ஜெபம் பண்ணு. அவ்வளோதான் நம்ம வழி. ஆண்டவர் மன்னிக்கிற தேவன், சுகமாக்குற தேவன், விடுதலாக்குறது. ஆனால் ஆண்டவர் சமூகத்தை ஒப்புக்கொடுங்க. அப்போது அக்கினி பார்த்தீங்களா ஆண்டவர் எப்படி கிரியை செய்கிறாரு. ஆனால் ஆண்டவர் கோபாக்கினி மட்டும் தப்பிக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் மகிமையாக சபையில் செயல்படுறாரு. இதில் தெரியுது இல்லைங்களா, மகிமையாக ஆண்டவர் கிரியை செய்கிறாரு. அப்போது கீழ்ப்படியும் போது நமக்கு ஆசீர்வாதம். அப்போ ஆண்டை விட்டு தூர போகும்போது அந்த அக்கினி என்ன செய்யுதுனாக்கா நமக்கு பிரச்சனை உண்டாக்குது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா சத்துரு நமக்கு ஆல்ரெடி காத்து நிற்கிறாங்க, நீ எப்போ சாவரன்னுட்டு. அது மதில் நாம் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கணும். இப்போ 2 மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோ, சத்துரு கையில் ஒப்பு கொடுத்துன்னு வச்சுக்கோ, சத்துரு என்ன பண்ணுவான், அழக்கா மொழிகிடுவான். அதனால சத்துரு கையில் மாட்டக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ அடித்தாலும் சரி, ஆண்டவர் என்ன பண்ணாலும் சரி, ஆண்டவர் மட்டும் விட்டுறக்கூடாது. பரவாயில்ல, ஆண்டவர் நம்மளை அடித்தாலும் சரி, நமக்கு என்ன பண்ணாலும் சரி, அவர் அணைக்கிற தேவன். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர்கிட்ட இருக்கணும், தவிர சத்துருக்கிட்ட போய் மாட்டிக்க கூடாது. கரெக்ட் இல்லைங்களா? சத்துருக்கிட்ட மாட்டிக்கூடாது. அதுதான் ஆண்டோட வார்த்தை. அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் வார்த்தை இன்னைக்கு ஆண்டவர் யாத்திராகம் 34:10 காலையில் அதிகாலை கொடுத்தார். ஆண்டவர் சொன்னார், புதிய உடன்படிக்கை. அதுக்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்கள் உன் ஜனங்கள் எல்லாரும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செயல்களை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, உங்க ஜனங்கள் மத்தியில் நான் பயங்கரமா செய்வேன், நான் பயங்கரமா நடத்துவேன் ஆண்டவர் வார்த்தை கொடுத்துக்கிறார். அல்லேலூயா.
அதனால அப்படி ஆண்டவர் வார்த்தை கொடுத்துக்கிறாருனாக்கா பயங்கரமாக செய்கிறாருனாக்கா அது நம்ம தகுதி உள்ளனா நம்ம இருக்கணும். அல்லேலூயா. தகுதி உள்ளனா தான் ஆண்டவர் செய்வார். அதுக்கு ஆண்டவரே அதுக்கு அதனால நீங்கள் பெருமை வந்துடக்கூடாது. நான் தாழ்த்துக்கிற ஆண்டவரே, அது ஏற்ற தகுதியாக என்னை நடத்துங்க ஆண்டவரே, என்னை பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே நான் சொல்லி ஆண்டு சம்பந்தம் ஜெபிக்கும் போது ஆண்டு இப்படி வசனம் கொடுத்து அவர் நடத்துகிறார். இப்படி அல்லேலூயா. அப்படி நடத்துக்கும் அவர் எவ்வளோ மையமாக சாட்சியாக நடத்து வர்றாரு இல்லைங்களா? அது எப்படி நடத்துக்கிற தேவன். அல்லேலூயா. ஆண்டு சித்தம் பண்ணால் திரும்ப இன்னொரு சீக்கிரட் கூட கொண்டு வரலாம் ஆண்டவர். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் இப்படி செயல்படணும் இல்லைங்களா? ஆண்டவர் இப்படி செயல்படும் போது நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எஸ், ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஓகே, இன்றைக்கு ஆண்டவர் வார்த்தை நமக்குள் போகலாம். யாத்திராகம் 15:26 இந்த வசனத்தை வாசிக்கும் போது, உன் தேவனாகிய கர்த்தர் சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவும் கை கொண்டால் நான் எகிப்துக்கு வர பண்ணின வியாதிகள் ஒன்றும் உனக்கு வர பண்ணேன், நானே உன் பரியாகிய கர்த்தர் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றேன்னாக்கா, என் சத்தத்துக்கு கவனமா கேளு, செவி கொடு. அல்லேலூயா. எனக்கு செவி கொடு, கட்டளைக்கு செவி கொடு. நான் என்னென்ன சொல்றேன்னு அதெல்லாம் கீழ்ப்படிந்து நட. தெரியுதுங்களா? கீழ்ப்படி, ஒபே பண்ணு. அது பிறகுதான் ஆண்டவர் சொல்றாரு, எகிப்துக்கு வர்ற வியாதியோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வியாதியோ உங்க மேல் வர பண்ணாதபடி நான் பரிகாரியாகி இருப்பேன். அல்லேலூயா. அப்போ வியாதி வராதபடிக்கு ஆண்டவர் பாதுகாக்கிற தேவன். அல்லேலூயா. பாதுகாக்கிற தேவன், சுகமாக்குற தேவன். அப்போ வியாதி வருது, நிறைய பேர் வியாதி வருது இல்லை பாருங்க. நல்லா ஆண்டவருடைய குணத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. எப்பவுமே ஆண்டவர் சில நேரம் சொல்லலாம், இல்லை இவங்க இப்படி சிக்காயா இருந்துட்டாங்கோ, அவங்க அப்படி சிக்காயா இருந்தாங்க. யார் எப்படி இருந்தாலும் ஆண்ட சமூகத்தில் சிக்னஸோடு போக மாட்டாங்க. சிக்னஸோடு போக மாட்டாங்க. ஒரு கை இல்லைனாக்கா ஒரு கை இல்லாமல் போக மாட்டாங்க. ஒரு கால் இல்லாமல் போக மாட்டாங்க. பரிபூர்ணம் ஆண்ட சமூகத்துக்கு போவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுவார்னாக்கா, ஒன்று நீ உலகத்தில் நல்லா இரு, இல்லையா ஆண்ட சமூகத்தில் இருக்கணும். அப்படிதான் ஆண்டவர் நடத்துவார். அப்போ ஆண்டவர் அந்த வியாதி ஒன்று ஆளுகை செய்யறது விட மாட்டார் ஆண்டவர். அந்த வியாதி இப்போ எகிப்தின் வியாதி, கொடுமையான வியாதி உன்னை ஆளுகை செய்து கொண்டு உன்னை நஷ்டத்திலே உன்னை கஷ்டத்திலேயே வேதனைக்குள்ளே போகிறது ஆண்டு விட மாட்டார். ஒருபோதும் விட மாட்டார். எப்பவுமே ஆண்டவர் நன்றாக தெரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் சுகமாக வைக்கிற தேவன், சுகமாக்குற தேவன். சுகமாக்குவார்னாக்கா இங்கே சுகமாக்கி வைக்குவாரு, சுகமாக்கி பரலோகத்தோட வச்சுக்குவார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர். அவர் குணத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம நினைச்சுக்கிறோம் இந்த பூலோகத்தில் சுகமா வச்சா தான் சுகம், இல்லைனாக்கா இல்லை. இல்லை, சுகமா வைக்கிற தேவன் விட மாட்டார். சில நேரத்தில் ரிசல்ட் அப்படி இப்படி எல்லாம் வந்தாலும் அதுல தப்பி வைக்கிற தேவன். அல்லேலூயா. ஆனால் நம்ம ஜபம் எப்படி இருக்கணும்? சுகமாக்கும் ஆண்டவரே, சுகமாக்கும் ஆண்டவரே, விடுதலாக்கும் ஆண்டவரே. அப்படிதான் நம்ம ஜபம் இருக்கணும். அது நம்ம ஜபம் தவறா இருக்கக்கூடாது. ஆண்டவரே நீங்க எடுத்துக்கோங்க, அப்பா நீங்க எடுத்துக்கோங்க, வானா இந்த உலகத்துல வானா, இங்க எடுத்துருக்கோ, அவங்க எடுத்துங்க. அப்படி ஜெபிக்கிற ஜபம் கிடையாது. அப்படி ஒருபோதும் செய்யக்கூடாது. நம்ம ஜபம் எப்படி? சுகமாக்க வேண்டாரே, விசுவாசம் சுகமாக்க வேண்டாரே, சுகமாக்க மாட்டார். அப்புறமா அவர் முடிவெடுப்பார். சுகமாக்கி இங்கே வைக்கணுமா, சுகமாக்கி அங்கே வச்சுக்கணுமா, அந்த முடிவில் போகும்போது ஆனால் நம்ம தெரியப்படுத்துவார். நம்ம ஜபம் பண்ணும்போது தெரியப்படுத்த எல்லாமே செய்வார் ஆண்டவர். அப்படி தெரியப்படுத்தலைனாக்கா நீங்க ஆண்டோட ஐக்கியம் இல்லைன்னு அர்த்தம். ஆண்டோட ஐக்கியமா இருக்கும், தெரியப்படுத்த எதுவுமே செய்வார். அப்போ ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. தெரியப்படுத்துகிற தேவன். அப்போ ஆண்டவரும் தெரியப்படுத்தி நம்ம நடத்துகிற தேவனா இருக்க, அவர் சுகமாக்குற தேவன். அப்போ ஆண்டவர் செவி கொடுக்கணும், கீழ்ப்படினோம். அதுதான் வசனத்தை வாசிக்கிறோம். அந்த வசனத்தை நம்ம சரியா பார்க்கும்போது, கை கொண்டால் நிபந்தனைகளோடு கூடிய வாக்குறுதி, சில நிபந்தனைகள் வைகளே என்ன சொல்லுவதுனாக்கா, நீங்க கீழ்ப்படியாம ஆண்ட வார்த்தை நிறைவேறுதுனாக்கா அது பொய். அப்படின்னா எல்லா மனுஷங்க ஆண்ட வார்த்தை சொல்லிக்குது, அப்போ எகிப்தில் வர வியாதி ஒன்றும் வராது, ஆண்டவர் இருக்கிறாரு. அப்படி இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு வேர்டு இருக்கு, கீழ்ப்படி, ஒபே. நீ கீழ்ப்படிந்தால் இந்த வார்த்தை உனக்கு நிறைவேறும். நீ கீழ்ப்படிலனா இந்த வார்த்தை நிறைவேறாது. அதுதான் வார்த்தை. கீழ்ப்படிந்தா உனக்கு இந்த வார்த்தை நிறைவேறும்.
நீ கீழ்ப்படியலனாக்கா இந்த வார்த்தை நிறைவேறாது. அப்போ ஆண்டவர் வார்த்தை எவ்வளோ கவனமாக கேட்கணும் இல்லைங்களா? கவனமாக கேட்டு செயல்படணும். செயல்படும் போது அப்போ ஆண்டவர் நமக்கு துணையாக இருப்பார் இல்லைங்களா? அப்போ கீழ்ப்படியில தான் இருக்கு விஷயமே. கீழ்ப்படியலனாக்கா போயிடுச்சு. கீழ்ப்படியணும். அல்லேலூயா. கீழ்ப்படியணும். கீழ்ப்படியும் போது அப்போ தான் ஆண்டவர் வார்த்தை நிறைவேறும். எப்பவுமே பார்க்குங்க, நீங்கள் பைபிள் வாசிக்கணும் சொல்லி எப்பவுமே சரி, ஜபிக்கணும் சரி, ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படியும் போது தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமா ஆண்டவரே, நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே, நான் என்னுடைய தப்பு நான் சரி பண்ணிக்கிறேன், இப்பவே சரி பண்ணிக்கிறேன். அப்படி ஒரு எண்ணம் வருது பாருங்க, அப்பவே ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? உங்களை நடத்துவார். அல்ல அப்போ அந்த வார்த்தை உங்களுக்கு கிரியை செய்ய ஆரம்பிக்கும். வேத வசனம் உங்களுக்கு வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அதுதான் ஆண்டவர் சரண்டாகணும். பரவாயில்ல, ஆண்டவர் அடிச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, ஆண்டவர் என்ன அடிக்கிட்டோம். அப்போ அப்படி போகும்போது தான் ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளை அணைப்பார். அல்லேலூயா. அடிக்கிற கை தான் அணைக்கும். அல்லேலூயா. அது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் போதும் என்னதான் நடந்தாலும். அப்போ ஆண்டவரே நம்ம நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஜெனிசிஸ் சாப்டர் 9:13 சொல்லும் போது, அப்போ ஆண்டவர் நான் வானவில் மேகத்தில் வைத்தே, அது எனக்கு பூமிக்கு உண்டான உடன்படிக்கை அடையாளமா இருக்கு. ஒரு அடையாளத்தை ஆண்டவர் வைக்கிறார். இந்த வானத்தில் மழை வரும்போது வானவில் வருது தெரியுங்களா? ஒரு 7 கலர்ஸ் வருது பார்த்தீங்களா? அது ஏன் 7 கலர்ஸ் வருதுனாக்கா, இந்த பூமியை நான் தண்ணீர்னாலும் நான் அழிக்க மாட்டேன், இதை நான் நாசம் பண்ண மாட்டேன், ஜனங்கள் மிருக ஜீவன்கள் நாசம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தான் அவர் அடையாளமா ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்ப அந்த உடன்படிக்கை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆண்டவர் சொல்றது அப்படி நிறைவேற்றுற தேவன். அல்லேலூயா. அப்ப அவர் சொல்றது அப்படி நிறைவேற்றார். அதுதான் இன்றைக்கும் அந்த அடையாளமா இருக்கு. நிறைய மழை வந்துச்சுனாக்கா அப்போ லாஸ்ட் என்ன வரும்? ஒரு ரெயின்போ, அந்த அந்த 7 கலர்ஸ் அப்படி வரும். 7 கலர்ஸ் வரும்போது அப்போ நமக்கு தெரியுது, ஓ அழிவு இல்லை, இது அப்போ ஆண்டவர் வச்சிருந்து அது அடையாளமாக இப்போ அந்த அடையாளம் இருக்கு. அப்போ ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணும்போது அந்த அடையாளம் பார்த்தீங்களா? இப்போ அந்த நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் நினைச்சுக்கணும், ஆண்டவர் வச்சிருக்கிறார். இது நினைவு கூறுகிறார். ஆண்டவர் நமக்காக நினைவு கூறுகிறார். நான் நினைவு கூறுகிறேன். அப்பொழுது எல்லாம் அடுத்த 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஜெனிசிஸ் சாப்டர் 9:15 அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமானது பெருகாதபடிக்கு எனக்கு உங்களுக்கு மாம்சமான சகல ஜீவ ஜந்துகளுக்கும் உண்டான என் உடன்படிக்கை நினைவு கூறுவேன். அவர் பண்ண உடன்படிக்கை அவர் நினைவு கூறுவார். நான் உறுதி பண்ணிக்கிறேன், நான் அழிக்க மாட்டேன், நான் இது பண்ண மாட்டேன். ஆனால் அழிவெல்லாம் இருக்கு. இப்போ உலகத்தில் அழிவு இருக்கு. அழிஞ்சாலும் ஆண்டு என்ன சொல்றாரு? நான் அழிக்க மாட்டேன், நான் அழிக்க மாட்டேன். ஆனா ஒரு நாள் வரும், அது ஆண்டு செய்வார். ஆனாலும் இவன் என்ன சொல்றாரு? நான் ஒரு ஏன்னா ஜபிக்கிற இருக்கும்போது நான் பண்ண மாட்டேன், நீதிமான்கள் இருக்கும்போது நான் இது செய்ய விட மாட்டேன், இந்த உலகத்தை நான் ஒண்ணுமே முழுமையாக நான் இது பண்ண மாட்டேன்னுட்டு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ ஜபிக்கிறவங்க இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகம். ஜபிக்கிறவங்க இல்லைன்னு வச்சுக்கோ, இந்த உலகம் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் நாசமா போயிடும். அப்போனா என்ன அர்த்தம்னாக்கா, நல்லங்க இருக்கிறதுனால தான் இந்த உலகமே. அல்லேலூயா. கெட்டவங்களுக்காக அல்ல, நல்லவங்களுக்காக தான் இந்த உலகம். அப்போ நீதிமான் ஜெபிக்கிறவங்களுக்கு தான் இந்த உலகமே ஆண்டு வச்சிருக்கார். அல்லேலூயா. அப்போ அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நினைவு கூறுகிற தேவன், உங்களை கைவிட மாட்டேன், உங்களை கைவிட மாட்டேன். நாசம் மோசம் எல்லாமே பக்கத்துல நடக்கும், ஆனால் உனக்கு ஒன்றும் அணுகாது. பக்கத்தில் நடக்கும், உனக்கு ஒன்றும் ஆகாது. ஆண்டவர் அப்படியாக நம்மோடு இடைப்படுற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவனுடைய வார்த்தை பார்க்கும்போது, நான் உன் பரியாகிய கர்த்தர், எபிரேயத்தில் யெகோவா ராஃபா, விசுவாசிகள் ஜனங்கள் முழுமையாக சுகப்படுத்துவேன், அவரால் முடியும். அல்லேலூயா. யெகோவா ராஃபா. அப்ப நானே உன் பரியாகிய கர்த்தர்னு சொல்லும்போது எங்க எபிரேயர் வார்த்தை யெகோவா ராஃபா. அப்பனாக்கா முழுமையாக சுகப்படுத்த அவரால் முடியும், அவரால் சுகப்படுத்த முடியும். அது நம்ம விசுவாசம். நம்பிக்கையா இருக்கிறவர்களுக்கு சுகம் உண்டு, விசுவாசமா இருக்கிறவர்களுக்கு சுகம் உண்டு. விடுதலாக்குறார். அப்ப விடுதலாக்குறார், 2 விதத்தை விடுதலாக்குவார். அது நம்ம எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம நினைச்சுக்கோம், ஒரே லைன்ல ஓடக்கூடாது. சுகமாக்கி இங்க வைக்கிறாரா, சுகமாக்கி அவர் எடுத்துக்கிறாரா. அல்லேலூயா. ஆண்டவர் நீங்க எது செய்தாலும் நன்மைக்காக தான் செய்வீங்க. இப்ப தெரியாது, போக தெரியும், நன்மைக்காக தான் செய்வீங்க. அது நாம உறுதியா தெரிந்து கொள்ளணும். எது செய்தாலும் ஆண்டு நன்மைக்காக செய்வார். ஆனால் சுகப்படுத்துவார், அவர் சுகப்படுத்துவார். அவர் யெகோவா ராஃபா, நம்ம விடுதலாக்குற தேவன். அவர் அது நம்ம விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம ராங் டீச்சிங்ல போகக்கூடாது, ராங் இதுல போகக்கூடாது. நான் அங்கே கொண்டுறமா ஜெபம் பண்றேன், அது அப்படி நம்ம ஜெபம் இருக்கக்கூடாது. நம்ம ஜெபம் எப்பவுமே
சுகமாக்குற தேவன். அல்லேலூயா. சுகமாக்குற தேவன். அப்படி ஜெபிக்கும் போது நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். மற்றவங்களுக்கு கெடுதலாக ஜெபிக்கிற ஜெபம் வந்து ஆண்டவர் கேட்க மாட்டார். பழி வாங்குறதெல்லாம் ஆண்டவருக்குரியது. ஆண்டவரே பார்த்துக்குவார். அல்லேலூயா. அப்ப நம்ம வந்து நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். அடுத்தது பார்க்கிறோம், எக்ஸோடஸ் 23:25. இங்க வாசிக்கும் போது, உங்கள் தேவனாய கர்த்தராக சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரும் ஆசீர்வதிப்பா, வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன். அல்லேலூயா. ಕಾಡಲ್ಲಿ ಸೂಪರ್ ಆಗಿ போட்டிருக்கு, ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನ ಒಬ್ಬನೇ ಆರಾಧಿಸಬೇಕು, ಆಗ ಆತನು ನಿಮ್ಮ ಅನ್ನ ಪಾನಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವನು, ನಿಮ್ಮೊಳಗೆ ಯಾವ ವ್ಯಾಧಿಯೂ உண்டாகதே மாடுவனும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஆராதிக்கணும், ஆண்டவரை துதிக்கணும். அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு? அப்பத்தை தண்ணீர் ஆசீர்வதிக்கிறார். அப்பத்தை தண்ணீர் ஆசீர்வதிக்கிறார். அதுக்குள்ள இருக்க வியாதியை விளக்குவார் ஆண்டவர். அல்லேலூயா. வியாதியை விளக்குவார். இப்போ என்ன பண்றாங்க? இப்போ வந்து சொன்னாக்கா, நூல் சாப்பிட்டா கிட்னி போயிடுது, மேகி சாப்பிட்டா அது போயிடுது, அது சாப்பிட்டா இதாயிடுது, சுகர் சாப்பிட்டா சுகர் வருது, மிக்சர் சாப்பிட்டா பிபி வருது இல்லைங்களா, பரோட்டா சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வருது, அப்புறம் வேறு என்னென்ன சாப்பிட்டாலும் எல்லாமே என்ன சாப்பிட்டாலும் வியாதி வருது. ரைஸ் சாப்பிட்டா வயிறு வருது, இல்லை என்னென்ன சொல்கிறாங்க இல்லைங்களா, எதை சாப்பிட்டாலும் சிக்னஸ் அது இது எதனா சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டு வார்த்தை என்ன சொல்கிறேன்னாக்கா, அப்பதை தண்ணீர் ஆசீர்வதித்து அதுக்குள்ளே இருக்க வியாதி விளக்குவேன். அல்லேலூயா. அப்போ அது சிக்னஸ் இருக்கு, அதுலேருந்து விலக்கு வர ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ நம்ம சாப்பிடும் போது ஜபம் பண்ணி சாப்பிடணும். ஆண்டவரே இந்த ஆசீர்வதிமாப்பா, இல்லாதவங்களுக்கு நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் நன்றி சொல்லி சாப்பிடும்போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதில் இருக்கிற எல்லா வியாதியும் விலக்குவார் ஆண்டவர். கரெக்ட் இல்லைங்களா? அப்போ தண்ணீர் ஆசீர்வதிப்பேன், அப்போ உங்களுக்குள்ள இருக்க வியாதியை விலக்குவேன். அப்போ நமக்குள்ள இருக்க வியாதியை விலக்குவார். நம்ம சாப்பாடில் என்னதான் இருந்தாலும் அதெல்லாம் விளக்குவார். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படவே கூடாது. இது சாப்பிட்டா அது வந்துடுமா, இது இது பார்க்குறவங்களாம் நிறைய பேர் பார்த்துட்டு அவங்கெல்லாம் இங்கே இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும், ஐயோ தண்ணி சுத்தமாக இருக்கணும், தண்ணி அப்படி பியூராக இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு நான் இங்கே அப்படியே குடிக்கிறேன் அப்படி இல்லை. ஒரு நமக்கு எவ்வளோ புத்தி இருக்கோ அவ்வளோ தூரம் நம்ம போகணும். அல்லேலூயா. இல்லைங்களா? சில பார்த்தீங்கன்னாக்கா, ஐயோ தண்ணி இதெல்லாம், இந்த தண்ணி நான் குடிக்க மாட்டேன்ப்பா, அந்த தண்ணி நான் குடிக்க மாட்டேன், அந்த தண்ணி குடிக்க மாட்டேன். ஆண்டவர் போய் சமரிய ஸ்திரீகிட்ட போய் தாக தண்ணி கேட்டாருங்களே, அந்த கிணறு என்ன கிணறு? ஓப்பன் கிணறு இல்லைங்களா? ஓப்பன் கிணறு இல்லைங்களா? அப்போல்லாம் எவ்வளோ டஸ்ட்டுங்க இருக்கும், எவ்வளோ இருக்கும் இல்லைங்களா? அப்போ அந்த டஸ்ட்டில் போய் அங்கே தண்ணி கேட்டார் குடிக்குது. அப்போ எந்த தண்ணி கேட்டார்? கிணறு தண்ணி கேட்டார். இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? இந்த தண்ணி சரியில்லை, அந்த தண்ணி செட் ஆகலை, இந்த தண்ணி வேணாம், எனக்கு அந்த தண்ணி வேணாம் அப்படின்றோம். ஓகே, ஆனால் சொல்கிறேன் நான், அப்போது நம்ம ரொம்ப ஓவராக பண்ணாக்கா அப்போ அவங்களுக்கு தான் எல்லாமே சிக்னஸே வர்றோம். நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் போயிட்டே இருங்க, நல்லா இருப்பாங்க. அல்லேலூயா. சில பார்த்தீங்கன்னாக்கா சில வியாதியெல்லாம் சில பணக்காரங்க தான் தேடி வரும், ஏழைங்களுக்கு அந்த வியாதி வர்றதே இல்லை. ஏன் வருதில்லை? அவங்க அதை கவலையே படுறதில்லை. சாப்பிட்டாமா, தூங்கினோமா, ஏஞ்சாமா, ஓடினோமா, வேலை செய்யணும் அப்படி தான் இருப்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தூங்குவாங்க, வேலை செய்வாங்க, நல்லா தூங்குவாங்க, நல்லா ஒரு சாப்பிட்டு நல்லா வேலை செஞ்சு இருப்பாங்க. அவ்வளோதான் ஆறாம் லைஃப் அவங்களுக்கு. இந்த பணக்காரன் லைஃப் தான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஐயோ தூக்கம் வரல, சாப்பிட முடியல, எந்திரிக்க முடியல, வேலை செய்ய முடியல, இப்படி தான் பிரச்சனை ஓடிட்டு இருக்கும். ஆனால் இவங்க அப்படி இல்லை. காலையில் ஏஞ்சி ஓடி வேலை செய்வாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, ஏஞ்சி ஓடி நிற்பாங்க. அவங்க வாழ்க்கை இப்படி ஓடிட்டு இருக்கும். அப்போது அப்போது தண்ணீர் ஆசீர்வதிக்க தேவன். அல்லேலூயா. இப்படி எல்லாம் உலகம் ஓடி இருக்குது. அப்படி இருக்கும்போது நாம் வந்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணி அப்போது தண்ணீர் ஆசீர்வதித்து உனக்குள்ள இருக்க வியாதியை விளக்கவே ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ விடுதலாக்கி என் தேவன் நடத்துகிற தேவன். அப்போது பயம் கிடையாது. ஜபத்தோடு செயல்படும் போது ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. வியாதி விளக்குவேன். அப்போ என்னதான் சிக்னஸ் வந்தாலும் அது மேற்கொள்ள விட மாட்டார் ஆண்டவர், அது ஆளுகை செய்ய விட மாட்டார். அது பிசாசு தான் வியாதியை கொடுக்கறது. பிசாசு கையில் ஒப்பு கொடுக்கும்போது வருது வியாதி. அந்த வியாதி வரும்போது என்ன செய்யுதுனாக்கா, அது நம்மளை வந்து ஆளுகை செய்ய பார்க்கும். அது ஆளுகை செய்யும் போது அதில் நம்ம ஜெயிச்சு நினைச்சுங்க, அதுலேருந்து நம்ம விடுதலாகுவோம். இல்லைனாக்கா ஆண்டு சுகமாக்குவார், ஆண்டு ஜெயிக்க வைப்பார். ரெண்டில் ஒன்று இங்கே இருக்கணும், ஒன்று அங்கே இருக்கணும். அப்படி தான் ஆண்டு நடத்துவார். நம்ம ஊழியத்துலேருந்து அப்படி தான் ஆண்டு நடத்தின்னு வர்றாரு. ஆண்டு அப்படி தான் நீங்கள் நினச்சிக்கலாம். நீங்கள்
அதான் ஆண்டவர் எங்கே செய்யாத அதிசயங்கள் எல்லாம் உன் ஜனங்க மதி நான் செய்கிறேன், நான் பயங்கரமா இருக்கிறேன் ஆண்டு சொல்றாங்களே, அதுதான் இந்த வசனம் பயங்கரமா இருக்கிற ஆண்டவர். இங்கெல்லாம் ஆண்டவர் தெரிவிச்சு தான் எது செய்வார். நாங்கள் ஆத்துமாக்கு என்ன செய்வோம், நம்ம ஜபத்தோடு நாங்கள் பொறுப்பாக இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார், நமக்கு சொல்லிட்டு தான் செய்வார் ஆண்டவர். அதனால நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நம்ம சபை குறித்து நான் சொல்றது, அல்லேலூயா, நம்ம சபை வர மக்கள்கள் குறித்து நீங்கள் பயப்படவே தேவையில்லை. மரணாலும் சரி ஜீவனாலும் சரி எல்லாமே ஆண்டவர் தெரியப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா, ஆண்டவர் வல்லமுள்ள தேவன். எது இருந்தாலும் சொல்லிட்டு தான் செய்வார் ஆண்டவர். சொல்லிட்டு தான் இப்படி செஞ்சுன்னு வந்துனுக்கிறாரு. இனிமேல் அப்படிதான் இருப்பார். அல்லேலூயா. மற்ற இடத்துல போனாக்கா ஒன்றுமே தெரியாது, ஒரே பிளாங்கா, என்ன நடக்க தெரியல, எல்லாமே நல்லாம தான் இருக்கும். ஆனால் மரணம்னு வரும்போது தான் மனுஷனுடைய ஆட்டம் தெரிஞ்சிடும். எங்கே நம்ம போகிறோம், நரக்கத்துக்கு போயின்னுக்கிறோமா பரலோகத்துக்கு போயின்னுக்கிறோமா இன்னும் ஆயினுக்குதுன்ட்டு அப்போ தான் அங்கே ஆட்டம் தெரியும். அப்போ ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்போவே சரி பண்ணிங்கன்னா தான் நம்ம லைஃபு இங்கே இல்லைன்னா அங்கே இருப்போம். அல்லேலூயா. அதை நம்ம சரிப்படுத்திக்கணும். நம்ம வேறு ரூட்டில் போகிறது முக்கியம் இல்லை. நம்ம எந்த ரூட்டில் போனாலும் செத்தா நம்ம எங்கே போகிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். அது பறித்து யாரும் கவலையே படுறது இல்லை. அந்த மரணம் மரணம் சொல்லும் போது தான் அவங்க தத்தளிச்சுறாங்க, அப்படியே எங்கே என்ன நடக்குதுன்ட்டு. ஆனால் நமக்கு ஆண்டவர் அப்படி செய்யுதில்லை, தெளிவாக்குறார். அல்லேலூயா. என்ன ஆக போகுது, என்ன நடக்க போகுது, இன்னும் எல்லாமே தெரியப்படுத்துறார் ஆண்டவர். அந்த தெரியப்படுத்துனால தான் மனுஷ தைரியமா வச்சு நிக்கிறோம் நம்ம. அல்லேலூயா. அதனால நம்ம அழுந்துன்னு இல்லை, ஐயோ இவங்க இல்லை அவங்க அழுந்து புலம்பின்னு இல்லை, தைரியமா வச்சிருக்கிறார் ஆண்டவர். எனக்கு தெரியப்படுத்தினா தான் தைரியமா இருக்கிறோம் நம்ம. அது இல்லைன்னு அப்படியே தத்தளிச்சிருவோம். தெரியப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அப்படி தெரியப்படுத்தி நடத்துகிற தேவனா இருக்கிறார். அப்போ உபாகமம் 7:15 வாசிக்கும் போது, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவா, உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்று உன்மேல் வர பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவரு மேலும் அவைகளை வர பண்ணுவார். இது பார்த்தீங்களா எப்படி பயங்கரமா இருக்கு வசனம். இந்த வியாதிகளை ஆண்டவர் விடுதலாக்குவார். ஆனா உன்னை பகைக்கிறாங்க பார், அவங்க மேல வர பண்ணுவார். இதுதான் ரொம்ப ஆண்டவர் வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. இப்ப சில நேரம் சிக்னஸ் ஆயிடுறாங்க. சிக்னஸ் ஆயிடுச்சுனாங்க நம்ம என்ன பண்றாங்க, இந்த உலகத்தில் பயங்கர ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுறாங்க. என்ன பாவம் செஞ்சானோ அதனால தான் இந்த வியாதி, என்ன பாவம் செஞ்சாலும் அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, என்ன இதெல்லாம் இஷ்டத்துக்கு வாய்க்குசாம பேசிடுவாங்க, எல்லாம் டக்க டக்க டக்குன்னு பேசிடுவாங்க. ஆண்டவர் சில சிக்னஸ் வந்தா அது மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. இந்த அறிவெல்லாம் இருக்காது இந்த ஜனங்களுக்கு. ஆண்டவர் எவ்வளவு வல்லமுள்ள தேவன், ஆண்டவர் அப்படி எல்லாம் விட மாட்டாரு. இந்த அறிவு இருக்காது இவங்களுக்கு. என்னன்னாக்கா கண்ணார பார்க்கறது நடக்கிறது அப்படியே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவாங்க அப்படியே. அந்த மாதிரி கேட்டகரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க, என்ன பண்ணானோ, இவன் இப்படி பண்ணதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனை, இப்படி பண்ணதுனால தான் இப்படி செத்தாங்க, இப்படியெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றா தெரியுங்களா, உனக்கு வர்ற வியாதி அவங்க மேல உன்னை விடுதலை ஆக்குவேன். ஆனால் உன்னை தலைக்கெல்லாம் பேசுறாங்க பார்த்தீங்களா, உன்னை பற்றி பேசுறாங்க பார்த்தியா, உன்னை பற்றி கேவலமாக பேசுறாங்க பார்த்தியா, அவங்க மேல் வர பண்ணுவேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம சுகமாக்குவார். இப்போ யார் மாட்டிக்கிறாங்க, நமக்கு விரோதமாக பேசுறவங்க மாட்டிக்கிறாங்க. நம்ம விரோதமாக பேசுகிறவங்க, நமக்கு விரோதமாக கேலி கண்டல் பண்ணவங்க, நம்ம விரோதமாக பண்ணுறவங்க மாட்டிக்கிறாங்க. அதனால தான் நம்ம யாரை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது, யாரை பார்த்தோம் அவங்க கீழே உள்ளவங்க சந்தோஷப்படக்கூடாது, அவங்க வேதனைப்படுறவங்க சந்தோஷப்படக்கூடாது, அவங்க பிரச்சனை இருக்கிறவங்க சந்தோஷப்படக்கூடாது, அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அந்த இடத்துல கொஞ்சம் அமைதி இருக்கணும் நமக்கு. ஆண்டவரே நீங்கள் பார்த்துங்கப்பா, சந்தோஷப்படக்கூடாது. இல்லை என்னை இப்படி பண்ணலை அதனால அப்படி சந்தோஷம். ஆண்டவர் அங்கே விடுதலாக்கி உன்னை மாட்டி விட்டுருவார் ஆண்டவர். இப்போட தான் நமக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அல்லேலூயா. சில ஊழியக்காரங்களெல்லாம் ஆண்டவர் எடுத்துருவாருன்னு சொல்லிட்டு ஆண்டவர் தரிசனம் காமிச்சாரு. நாங்கள் ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் இந்த ஊழியக்காரங்களாம் இப்படி ஆகக்கூடாது ஆண்டவர், இன்னைக்கு நல்லா தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதுக்காக சந்தோஷப்படணும். சில கேட்க, ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்படி சொன்னீங்க, ஒன்றும் நடக்கல, அப்படிதான் நல்லதாக இருக்கிறாரு. அதுதான் ஜபம்பா. நம்ம ஜபத்தை ஆண்டவர் கேட்டதுனால தான் நல்லா இருக்கிறார். அல்லேலூயா. இல்லைன்னு எப்போவே ஆண்டவரே எடுத்துகிட்டு இருப்பார். அதனால சில ஊழியக்காரங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உயிரோடு வச்சிருக்கிறார். அது ஏன் காரணம்னாக்கா உன்னுடைய ஜெபத்தை என்னுடைய ஜெபத்தை கேட்டதுனால. அல்லேலூயா. அதனால ஜெபத்தை கேட்டதுனால ஆண்டவர் என்ன செய்யற, உயிரோடு வச்சு அதுக்கு சந்தோஷப்படணும். அதனால அந்த தரிசனம் நிறைவேறலன்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடாது. ஆண்டவர் என்ன செய்யறாரு சந்தோஷப்படணும். அதுதான் ரொம்ப மகிமை. அல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், அது கேன்சல் பண்ணுவார் ஆண்டவர். அப்படிதான் நோவா இது
யோனா பார்க்கும்போது நினைவுப்பட்டினம் போய் உனக்கு அழிவு வரும், இந்த தேசமே அழிச்சிருவான்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குற தூரத்துலேருந்து. எப்போன்னா ஒன்றும் அழியலையேன்னுட்டு ஆண்டவர் அதை கேன்சல் பண்ணிட்டார். கேன்சல் பண்ணோன்னு இவர் ரொம்ப வருத்தம், ஒன்றும் நடக்கலையே. அப்போ ஆண்டவர் எந்த நேரத்தில் மனசு மாறுவார். அல்லேலூயா. மனசு மாறுவார்னாக்கா நீங்கள் மன இறக்கமுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் இறக்கமுள்ள தேவன், எந்த டைமில் இறங்குவார் சொல்ல முடியாது. அதனால தான் யோனாக்கு ரொம்ப தெரிஞ்சிச்சு, இவர் மனுஷன் மாறி இவர் தப்பிச்சிருவாரு, நாங்கள் மாட்டிக்குவோம், அவனுக்கு தலையை வெட்டிடுவானுங்க அவனுங்க இப்படி சொல்ல போனாக்கான்னுட்டு இவர் கொஞ்சம் பேக் ஆனார். அதனால தான் ஆண்டவர் அவரு என்ன செய்வார், தப்பிக்க வைப்பார். ஆண்டவர் மாட்டி விட மாட்டார். அல்லேலூயா. அதனால தான் சிலர் மாட்டிக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த ஊழியக்காரர் இப்படி சொன்னாங்க நடக்கலையே, அந்த ஊழியக்காரர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஜனங்க புலம்புறாங்க. ஆனால் சில ஊழியக்காரர் ஜபத்தினால கேன்சல் பண்ணியிருப்பார். அது நான் நினைவு கூறணும். அல்லேலூயா. அப்போ ஜபத்தினால ஆண்டவர் மாற்று தேவன். அல்லேலூயா. அப்போ சகல நோய்களை உனக்கு இடத்துல வர பண்ணாமல் உன்னை பகைக்கு மேலே வர பண்ணுவேன். அப்போ வியாதியெல்லாம் யார் மேலே ரிட்டர்ன் ஆகும், நம்மளை பகைக்கிற மேலே போவோம். அதனால நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆண்டவரே நீங்கள் நல்லவரப்பா, உங்கள் வார்த்தை செவி கொடுக்குறேன், நீங்கள் என்ன நடத்துக்கிறீங்க சொல்லி ஆண்டு சரண்டாகி நம்ம போகும்போது ஆண்டவர் ஆசீர்வாதமாக நடத்துகிற தேவனாக இருக்க. அல்லேலூயா. அது எதை குறித்து கவலைப்பட தேவையில்லை, எல்லாமே ஆண்டவர் பார்த்துக்குவார். உன்னே 4 பேர் பரியாசப்படுறாங்களா, அதை ஆண்டவர் பார்த்துக்குவார். உன்னை விடுதலாக்கி அவரை மாட்டி விடுவார் ஆண்டவர். அப்படிதான் நடந்து கொண்டு இருக்கு. நான் பார்த்து தான் இருக்கேன், நான் கண்ணார பார்த்தது சாட்சி கேட்டு தான் சொல்கிறேன். நான் எது இஷ்டத்துக்கு எதில் பேசல, நான் எதுக்கு என்ன நடக்குது அதான் சொல்லினுக்கிறேன். இப்போ பாருங்க, இங்கே வந்து வசனம் வாசிக்கிறோம். ப்ராவோஸ் 11:8, நீதிமொழிகள் 11:8 வாசிக்கும் போது, நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுதலாக்கப்படுவான், அவன் இருந்த இடத்தில் துர்மார்க்கன் வருவான். பார்த்தீங்களா, நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுதலாக்கப்படுவான், அந்த இடத்துல துர்மார்க்கன். உண்மையா உத்தமா இருக்கிறவங்களே ஆண்டு விடுதலாக்குவார். பிரச்சனை போயிட்டு இருக்கிறியா, வேதனை போயிட்டு இருக்கிறியா, விடுதலாக்குவார். ஆனால் அந்த இடத்துல துர்மார்க்கம் வர வைப்பார். உனக்கு இந்த ஸ்திதிக்கு கொண்டு வந்து யார், அவனை கொண்டு வைப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. உன்னை வேதனைப்படுத்த கொண்டு வர வைப்பார் ஆண்டவர். உன்னை யார் இக்கட்டில் மாட்டி விட்டாங்க அவங்கள கொண்டு வருவார் ஆண்டவர். ஏன்னா இவனுக்கு புரியல அந்த வேதனை என்னன்னுட்டு. சொல்றாங்களே, என் கஷ்டம் அவங்களுக்கு என்ன புரியுது, என் வேதனை என்ன அவங்களுக்கு புரியுது, என்னுடைய சூழ்நிலை என்ன புரியுது, அவங்களுக்கு புரியாம பண்றாங்க, பேசுறாங்களே, அவங்க புரிய வைங்க ஆண்டவர் புரிய வைக்கிறார். அல்லேலூயா. நீ தெரிஞ்சுக்கோ, எப்படி வேதனைப்பட்டாங்க நீ தெரிஞ்சுக்கோ, எப்படி நஷ்டத்தில் போனாங்க நீ தெரிஞ்சுக்கோ. அப்படி ஆண்டவர் என்ன செய்வார், இக்கட்டத்தில் விடுதலாக்கி அவனை கொண்டு வந்து நிறுத்துவார். அதுதான் நான் வீட்டு ஓனர் 6-7 வருஷமா வீட்டு காலி பண்ணவே முடியல. யாரை வந்தால் தான் போகணும், யாரா நானும் பார்த்து போதுனாச்சு. ஒய்ஃபு சிக்கானாங்க, ரொம்ப முடியாமல் போனாங்க. இதெல்லாம் முடிஞ்சு கடைசியில் அவர் சொன்னார், காசு ரெடிப்பா நீ போகலாம். நமக்கு அப்பா ஏதோ ஜெயிலேருந்து விட்டு விழுதலான மாதிரி இருந்துச்சு. சந்தோஷத்தோடு என்ன பண்ணோம், வீட்டை காலி பண்ண. அல்லேலூயா. எல்லாரும் பார்ப்பீங்க, வீடு எப்போ விட்டா போதும், நமக்கு ஜெயிலேருந்து விட்டு வெளியே போன மாதிரி இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் வசனம் கொடுத்தாரு, நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுதலாக்கப்படுவான், அந்த இக்கட்டத்தில் துர்மார்க்கவான். காலி பண்ணுற 3 மாதத்தில் அவர் சொல்கிறாரு, எனக்கு வயிறெல்லாம் வலிக்குதுப்பா, வயிறில் கட்டி வந்துட்டுக்குதுப்பா, எனக்கு வேதனையாக இருக்குப்பா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்ரேஷன் போகிறேன், உயிரோடு வரணும்னு தெரியாது அப்படின்றாரு. பார்த்தீங்களா, ஆண்டவர் எவ்வளோ வல்லமுள்ள தேவன். நீதிமான் விடுதலாக்கப்படுவார், அந்த இடத்துல துர்மார்க்கன் வருவான். இவங்களாம் பயங்கர விச் கிராஃப்டில் போகிறவங்க, இங்கெல்லாம் விச் கிராஃப்டில் போகிறவங்க. ஆனால் ஆண்டவர் வசனம் பதிங்க எப்படி கிரியை செய்யுது. ஆனாலும் அவருக்கு என்ன சொல்கிறேன், இல்லை சார் நல்லா தான் இருப்பீங்க, நீ நல்லா தான் வருவீங்க அப்படி தான் அவன் சொல்ல முடியும். ஆமாம் நீ பண்ண பாவம் ஒன்றா நேர்ந்தா அப்போ அப்படியே சொல்ல முடியுமா? இல்லை, ஆண்டவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. பழி வாங்குறது ஆண்டவர் பார்த்துக்குவார், நமக்கு தேவையில்லை, ஆண்டவர் பார்த்துக்குவார். அப்போ ஆண்டவர் யுத்தம் செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் யுத்தம் செய்கிறார். அதனால கவலையே இல்லை. நம்ம ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படிந்து போயிட்டே இருந்தாக்க வாழ்க்கையில் அவர் பார்த்துக்குவார் எல்லாமே. அது நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இல்லை நாம தான் பாதிக்கப்படுறோம், அவனுங்களாம் நல்லா தான் இருக்கிறானுங்களே, அவனுக்கு நல்லா தான் இருக்கிறாங்களே, ஹாயாக இருக்கிறாங்களே, நாம தான் வேதனைப்படுறோம். இல்லை, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உன்னோடு கூட இருக்கிறார். எல்லாம் மாறும். அது கொஞ்ச நாளைக்கு தான் எல்லாம் மாறுறதுக்கு எல்லாமே அற்புதமாக நடத்தி போவார். அதனால தான் ஆண்ட சமூகத்தில் நம்ம இருக்கணும். பாருங்க, சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசியும், தேவனை மறக்கிறவர்களே இதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரு உங்களை விடுவிப்பதில்லை. இந்த வசனம் பார்த்தீங்க எவ்வளோ பயங்கரமாக இருக்கு வசனம்.
காடுதல் நடந்ததே ನೀವು ಮರೆತೋಗಿರೇ ನೀವು ಚೆನ್ನಾಗಿ அறுது விட்டு வேணும். தமிழில் பார்த்தீங்கன்னாக்கா பீரி போடுவேன், அது தமிழில் பார்த்தா கிழிச்சு போடுறேன். பார்த்தீங்கன்னா வசனம் எப்படி இருக்குது பயங்கரமா. அப்போ ஆண்ட வசனம் பார்க்கும்போது தேவனை மறக்கிறவர்களே, தேவனை மறந்து போகிறவர்களே, தேவனுக்கு துரோகம் செய்கிறவர்களே, தேவனுடைய வார்த்தை கட்டளை எல்லாம் மீறி போகிறவர்களே, நான் உங்களை பீறி போடுவேன். உன்னை யாரும் என் கையிலேருந்து தப்பிக்க முடியாது. இப்போ எவ்வளோ பயங்கரமாக இருக்கு வசனம் இல்லைங்க. இப்போ ஆண்டவர் மறக்கக்கூடாது. ஆண்டு எவ்வளோ நன்மை செய்திருக்கார், எவ்வளோ அற்புதம் செய்திருக்கார், எவ்வளோ ஆண்டவர் நமக்கு அதிசயம் செய்திருக்கார், எவ்வளோ ஆண்டு செய்திருக்காரு. அவன் துரோகப்படுறது மனசு வருமா? வரக்கூடாது. அப்படி வந்தா என்ன செய்வார் ஆண்டவர்? அப்படியே போயிட்டு சொல்லி ஒப்பு கொடுத்துருவார் ஆண்டவர். அசத்துக்கு ஒப்பு கொடுத்துன்னு வச்சுங்க, பயங்கர வேதனைக்குள்ள போயிடுவோம். அது மட்டும் ஜாக்கிரதை. நழுவியா ஆண்டவர் மட்டும் மறக்கக்கூடாது. ஆண்ட வார்த்தையை கீழ்ப்படினோம். இன்னொன்று, அப்படி மீறி நடக்கிறதாக்கா அசத்துக்கு ஒப்பு கொடுத்துருவார். அசத்துக்கு ஒப்பு கொடுத்தானாக்கா இன்னைக்கு சாபத்துக்குள்ளோ பாவத்துக்குள்ளோ ஆண்டவரே ஒப்பு கொடுத்துருவார். போயிடு, நீங்களாம் திருந்த மாட்டீங்க, போயிடுங்க, அப்படியே போயிடுங்க. அந்த ஒப்பு கொடுத்தல் போயிடுச்சுன்னு நினைச்சுங்க, நம்முடைய வாழ்க்கை வேதனைக்குள் பயங்கர வேதனைக்குள்ள போயிடுவோம். அது இடம் கொடுக்கூடாது. அல்லேலூயா. அதான் அந்த வசனத்தை வாசிக்கும் போது, ரோமர் 1:24 வாசிக்கும் போது, அது நிமித்தம் அவர்கள் தங்கள் ஹிருதயத்தில் இச்சைகளினாலே ஒருவருக்கொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்துவதற்காக தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அப்ப அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாருனாக்கா, அப்போ முன்னாடி வசனத்தை வாசிக்கும் போது 23 வசனத்தை வாசிக்கும் போது, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவில்லாத மனுஷனுக்கு, பறவைக்கு, மிருகங்களுக்கு, ஊர் பிராணிகளுக்கு, இவைகள் ரூபங்களுக்கு ஒப்பமா மாற்றினார்கள். இங்க என்ன பண்றாங்கனாக்கா, தேவன் இருக்கிற இடத்துல மனுஷனை வைக்குவாங்க. தேவன் இருக்கிற இடத்துல மனுஷனை வச்சு ஆராதனை பண்ணுவாங்க. அந்த இடத்துல பறவை மிருகங்களை வந்து தேவன் சொல்லி ஆராதனை பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்துறாரு. அதனாலதான் மனுஷனை மகிமைப்படுத்தக்கூடாது. யாரு? மனுஷனை மகிமைப்படுத்தக்கூடாது. ஆண்டவர் மட்டும்தான் மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. மனுஷனை ஆராதிக்கூடாது. நான் இந்த ஃபேன், நான் இவர் ஃபேன், நான் அவர் ஃபேன், அவங்க ஃபேன், இதெல்லாம் ஆண்டு அசுத்துக்கு ஒப்பு கொடுத்துருவார். நீ அவங்க ஃபேனாகவே தெரிஞ்சுன்னு இருப்போன்னுட்டு. அதனால அசுத்துக்கு நாம ஒப்பு கொடுக்குற அளவுக்கு வச்சுக்கூடாது. இன்னதான் பீறி போட்டாலும் நம்மளை அடித்தாலும் சரி, ஆண்ட வார்த்தையில் நம்ம நிற்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே, உன் பாதத்தை நான் விட மாட்டேன். ஆண்டவரே, நீங்கள் தான் ஆண்டவரே. நீங்கள் அடித்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, உன் பாதத்தை நான் விட மாட்டேன். ஆண்ட பாதத்தை நான் பிடிச்சிக்கணும் கெட்டியா. ஆண்ட சமூகத்தில் செபித்து செய்யப்படணும். போராடணும். போராட்டம் இருக்கும். இந்த உலகத்தில் போராட்டம், நஷ்டம், துன்பம், வேதனை எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஜெயிக்க ஆண்டவர் பலன் தருவார். ஆண்டவர் மூலியமாக தான் நடக்கும். ஆண்டவர் மீறி நம்ம தனியாக போய் ஜெயிச்சிருவோம், நாம் வந்து அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம்னாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. நாளைக்கு பிரச்சனை தான் மாட்டிக்குவோம். அல்லேலூயா. தேவனோடு பெரிய ஆளுங்களா நாங்கள்? காசு, செல்வாக்கு, பணம் என்னதான் இருந்தாலும் பெரிய ஆளா? ஒன்றுமே இல்லை. அவங்களாம் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியுமா? பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. நரக்கு தான் கொண்டு போவாங்க. எங்கிட்ட பணம் இருக்கு, உனக்கு என்ன வேணும், நான் வசதி பண்றேன், அந்த வசதி கொண்டு போவோம் பரலோகத்துக்கு? கொண்டு போவாது. நமக்கு ஆண்டவர் தான் கொண்டு போவார். அல்லேலூயா. வசதி இல்லை, ஆண்டவர் தான் வேணும். பணம் இல்லை, ஆண்டவர் தான் நமக்கு வேணும். எனக்கு எல்லா தேவைகளும் அது இல்லை, ஆண்டதான். நீங்க மற்றதெல்லாம் நீங்க தேடினா கூட திருப்தி அடைய முடியாது. நீங்க பாருங்க, நீங்க திருப்தி அடைய முடியாது. பணம் 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 பேய், பணம் கோடிக்கணக்கில் இருந்தால் கூட பணம் வேணும் வேணும் வேணும், பணம் பின்னாடி ஓடினுக்கும். பார்த்துக்கிறீங்களா? என்னதான் சொத்து இருந்தாலும் இல்லை, ஒரு 100 ஏக்கர் போதும்பா, 100 ஏக்கர், அந்த போதும் மனுஷன் வராது. இன்னொரு 100 ஏக்கர், இன்னொரு 100 ஏக்கர், இன்னும் பில்டிங், அப்பார்ட்மெண்ட்ஸ், இன்னும் இந்த பெங்களூரே பாதி வேணும். தூங்குறது கொஞ்சம் தான், லாஸ்ட்ல 3 அடி 6 அடி தான். இதுக்கு இவ்வளோ பாடுபட்டு அப்புறமா நரக்கத்துக்கு போய வேண்டியதை ஒரே அடியா. நம்ம ஆண்டை தேடி போனா இருக்குது போதும் போனாக்கா ஆண்டு ஆசீர்வாதம் வைப்பார். அல்லேலூயா. அது போதும். அதுதான் அந்த சமாதத்துக்குள்ள நம்ம வைத்துக்கொள்ளணும் நம்ம ஹிருதயத்தை. போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. எத்தனோ பேர் இல்லாமல் இருக்கிறாங்க, இது போதும் ஆண்டவரே. அப்படி வச்சுதான் ஆண்டு நம்ம சூப்பராக எடுத்துன்னு வராரு நமக்கு. இல்லை வேணும் வேணும் வேணும்னாக்கா பணத்தின் பின்னாடி போன வச்சுக்கோ, நம்ம என்னென்ன செய்யலாம். ஏன் ஃபண்ட் ரைஸ் பண்ணி நான் சர்ச் கட்ட முடியாதா? பயங்கரமாக ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியாதா?
கட்ட முடியாதா சர்ச்சு? நல்லா கட்டிச்சாக்கா திருப்தி ஆயிடும், அப்பா கட்டிட்டு முடிச்சிடும். இல்லை, எனக்கு தேவனுடைய மகிமை வேணும். அல்லேலூயா. தேவனுடைய பிரச்சனை வேணும். தேவன் பயங்கரமாக கிரியேஷன், அதுதான் நமக்கு வேணும். அது அப்புறமா தானா எல்லாம் நடக்கும். அதெல்லாம் அது நடக்கிறதுக்கு நம்ம அவசரப்பட தேவையில்லை. ஆனால் தேவனுடைய மகிமை எழுந்தால் மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியாது. போய் சர்ச்செல்லாம் கட்டிட்டு எல்லாம் ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டு ஓடு, அப்புறமா ஆண்டவர் மனம் இருக்கிற தேவன், அப்புறமா ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கலாம் சொல்லிட்டு போய் ஆண்டு சம்பத்தில், ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யுங்க, ஆண்டவரே அடையாளம் செய்யுங்க, ஆண்டவரே ஆண்டவர் அப்படி நடக்கணும், ஆண்டவர் நடக்குமா? ஒன்று புத்தி தெரிஞ்சு போட ஆண்டவர். ஆண்டவர் நீ எல்லாம் பண்ணிட்டு இப்போ நீ கேட்டாக்க நான் கொடுத்துருவேன். நான் கொடுத்துருந்து நீ தக்க வச்சுக்கல, இப்போ திரும்ப கேட்ட கொடுத்துருவேன். நான் தெரியாதுங்களா? மனுஷனுக்கு துரோகம் பண்ணாலே மனுஷன் எரிஞ்சு விடுறான் இல்லைங்களா? நான் அப்படி பார்த்த உன்னை, நீ இப்படி பார்த்த நீன்ட்டு. இப்போ ஆண்டவர் எப்படி இருக்கும்? அதனால ஆண்டவர் ஏமாற்ற முடியாது. ஆண்டவர் மகிமை நமக்கு வேணும். அல்லேலூயா. ஆண்டவர் மகிமை வேணும். காசு இருக்க வர்றோம், நான் போயிடும். ஆனால் ஆண்டவர் மகிமை போயிடுச்சுனாக்கா மறுபடியும் பெற்றுக்க முடியாது. அதை நீங்கள் திங்க் பண்ணுங்க. ஆண்டவர் மகிமை வேணும், தேவ பிரச்சனை வேணும், ஆண்டவர் அன்பு வேணும். அதுதான் நமக்கு முக்கியம். இதெல்லாம் அப்புறமா அது ஆண்டவர் நமக்கு தருவார். என் தேவைக்கு அவர் சந்திப்பார். ஆனால் ஆண்டவர் பிரச்சனை மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது, மகிமை மட்டும் எழுந்துடக்கூடாது. அல்லேலூயா. அந்த மகிமை போக மாட்டா ஆண்டவர் ஆசீர்வாதம். அப்போ யாத்திராகம் 15:26, உன் தேவனை கர்த்தர் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவர்கள் செய்து அவர் கட்டளை செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவும் கை கொண்டால் நான் எகிப்தின் வர பண்ண வியாதி ஒன்றும் வர பண்ணேன். நான் உன் பரியாரி கர்த்தர் என்று சொல்றார் ஆண்டவர். அல்லேலூயா. பாண்டவர் எவ்வளவு நல்லவர் இல்லைங்களா? சூப்பரான நடத்துறாருங்க. செவி கொடுக்கணும். ஆண்டவர் நீங்க அடிச்சாலும் சரி, நான் பண்ணாலும் சரி, நான் சரண்டார். தாவீது அப்படிதான் சரண்டா வராது. தாவீது ஆண்டு சம்பந்த உபவாசம் உண்டார். ஆண்டவரே என்ன மன்னியமாப்பா. மன்னிக்கலையா ஆண்டவரே தாவீதே? சிம்சோன் ஆண்டவர் மன்னிக்கலையா? சிம்சோனு ஒரு பின்வாட்டத்தில் போய் ஆண்டவரே மன்னியம் ஆண்டவர் மன்னிக்கலையா? மன்னிக்கிற தேவன். அல்லேலூயா. என்னதான் செஞ்சாலும் ஆண்டு சம்பத்தில் விழணும். ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே. அதுக்கு பாவம் செய்யக்கூடாது. நான் சொல்றேன், ஆண்டு சம்பத்தில் விழணும். ஆண்டவர் தான் நம்மளை பாதுகாக்கணும். அசுத்துக்கு ஒப்பு கொடுத்துன்னு வச்சுங்கோ, பாவத்துக்கு ஒப்பு கொடுத்துன்னு வச்சுங்கோ, நாங்கள் முன்னி பாவமாக இருந்தது டபுள் பாவம் நமக்குள்ள வந்துடும். இப்போ நம்ம சொல்கிறேன், சாட்சி சொல்கிறேன் இல்லையா, நான் முன்னே பாவத்தில் இருந்தேன், இப்போ ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். இப்போ மறுபடியும் பாவத்தில் போனாக்கா அது டபுள் நமக்குள்ள வந்துடும் பாவம். நீ அப்பெல்லாம் செஞ்ச பாவம் எல்லாம் கம்மி, இனிமேல் செய்கிற பாவம் தான் டபுளாக இருக்கும். ஏன்? ஆண்டரை விட்டு வெளியே போகும்போது, நான் ஆண்டர் பாவத்தில் விழும்போது ஆண்டர் நம்மளை மன்னித்து நம்ம சரிப்படுத்தி நடத்துவார். அல்லேலூயா. ஜெபம் பண்ண வாங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ நல்லவர் அப்பா. இயேசுவே நீ நல்லவர் ஆண்டவரே. ஓ இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. ஓயாமல் துதிப்போம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். Hosanna, Hosanna, என்று Hosanna, Hosanna, Hosanna. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாமயேசுவே. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாமயேசுவே. பாடு Hosanna, 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 பாடு Hosanna, 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 பாடு Hosanna, 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 பாடு Hosanna, Hosanna, Hosanna. சத்துவே மெரிப்பா, சத்துவே மெரிப்பா, எதிரியே ஆடுவான், எதிரியே ஆடுவான்,
துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவ இயேசுவை பாடுவோம். சென்ன ஓ சென்ன ஓ சென்ன ஓ சென்ன ஓ சென்ன ஓ சென்ன பாடுவோம். சென்ன ஓ சென்ன ஓ சென்ன பாடுவோம். சென்ன ஓ சென்ன ஓ சென்ன கட்டுகளை அறுப்பான், கட்டுகளை அறுப்பான், சாபங்களை முறிப்பான், சாபங்களை முறிப்பான், வேதனையை மாற்றுவான், வேதனையை மாற்றுவான், புதுவனை தருவான், புதுவனை தருவான். கரங்களை அசைத்து கொண்டிரு, நீயோ கரங்களை அசைத்து துதித்து கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவை இயேசுவை. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவை இயேசுவை பாடுவோம். சென்ன ஓ சென்ன ஓ சென்ன பாடுவோம். சென்ன ஓ சென்ன ஓ சென்ன ஓ சென்ன ஓ சென்ன ஓ சென்ன பாடுவோம். சென்ன ஓ சென்ன ஓ சென்ன விண்ணப்பத்தை கேட்பான், விண்ணப்பத்தை கேட்பான், கிருபையை பொழிவான், கிருபையை பொழிவான், வாக்குத்தத்தம் செய்வான், வாக்குத்தத்தம் செய்வான், நிறைவேற்றி முடிப்பான், நிறைவேற்றி முடிப்பான். கரங்களை உயர்த்தி கொண்டிரு, நீயோ கரங்களை உயர்த்தியே கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை பாடுவோம். சென்ன ஓ சென்ன ஓ சென்ன பாடுவோம். சென்ன ஓ சென்ன ஓ சென்ன ஓ சென்ன ஓ சென்ன ஓ சென்ன பாடுவோம். சென்ன ஓ சென்ன ஓ சென்ன பாடுவோம். சென்ன ஓ சென்ன ஓ சென்ன பாடுவோம். சென்ன ஓ சென்ன ஓ சென்ன. கர்த்தர் தன் தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஓ இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. அப்பா யாத்திரை 15:26 சொல்லியிருப்படி ஆண்டவரே, அப்பா நம்முடைய வார்த்தை நம்ம செவி கொடுக்க வேண்டும் அப்பா. நம்முடைய கட்டளை கவனமாக கேட்டு அதன்படி நடக்கும்போது ஆண்டவரே, அப்பா நீ சுகமாக வைத்து நடத்துகிற தேவனா இருக்கிறீங்க அப்பா. எப்பொழுதும் நம்மளை சுகமாக வைத்து நடத்துகிற தேவன் ஆண்டவரே. அப்பா எந்த ஒரு வியாதியோ, அப்பா எகிப்தின் கொடுமையான வியாதியோ எதுவுமே ஆண்டவரே, அப்பா எங்களை ஆளுகை செய்யறதுக்கு விட மாட்டீங்க ஆண்டவரே. அப்பா என் தேவன் நன்மையாக நடத்துகிற தேவன், சுகமாக நடத்துகிற தேவன், அப்பா பலனாக வைத்து நடத்துகிற தேவன் ஆண்டவரே. அப்பா உங்களை எப்பொழுதும் அப்பா நினைத்து ஓயாமல் துதித்து கொண்டு அப்பா நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு அப்பா வாழ்க்கையை வாழ வேண்டும் ஆண்டவரே. அபிஷேகத்தை நிரப்பியதாக அப்பா உமக்காக பெரிய காரியம் செய்ய முடியாக, உமக்காக எழும்பி பிரகாசிக்க முடியாக, உமக்காக ஆண்டவரே அப்பா எதை செய்தாலும் நாம் மகிமைக்காக செய்ய முடியாக அபிஷேகம் தந்து நடத்துகிறாங்க அப்பா. அநேக ஆத்மாக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க, அநேக ஆத்மா நரக்கத்துக்கு போய் கொண்டு இருக்காங்க அப்பா. அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவரே அப்பா என் தேவன் அப்பா பாதாத்தை மீட்டு கொண்டு வர முடிய அபிஷேகம் தருவீராக அப்பா. இப்படிப்பட்ட மக்கள் அப்பா அபிஷேகம் தருவீராக, எங்களுக்கு அபிஷேகம் தருவீராக அப்பா. மாம்சமான யாவரையுமே நாவி ஊற்றுவேன்னு சொன்ன தேவன் அபிஷேகம் தந்து நடத்துகிறாங்க அப்பா. அபிஷேகம் தாரமாண்டவரே, அபிஷேகம் தந்து பலப்படுத்தி நடத்துறாங்க அப்பா. யாரும் ஆண்டவர் புலம்ப கூடாது, என்னால முடியல என்னால முடியல என்னால முடியலன்னு சொல்லக்கூடாது ஆண்டவரே. என்னால முடியும், தேவனோட வார்த்தைனால முடியும், தேவனுடைய பலத்தினால முடியும், தேவன் கொடுத்த அபிஷேகம் முடியும், தேவன் தந்திருக்க அபிஷேகம் தங்கியிருக்கிறதுனால முடியும், என்னால செய்ய முடியும் அப்பா. அந்த அபிஷேகத்தோடு நடத்த முடியாது ஜெபிக்கிறோமாப்பா. எந்த நீ அப்படியே செய்வீங்க, சுகமாக நடத்துவீங்க அப்பா. கால் வலினால் சுகமாக்கிறாக அப்பா, பலவீனங்கள் சுகமாக்கிறாக அப்பா, வியாதிகள் எல்லாம் சுகமாக்கிறாக. எந்த ஒரு சிக்னஸும் அப்பா தங்கிடக்கூடாது, எல்லாம் ஓடிப்பதாக உடைய வல்லமை கண்டு, உடைய வார்த்தையை கண்டு அப்பா, ரத்தத்தை கண்டு அப்பா, உடைய நாமத்தை கண்டு ஓடிப்பதாக அப்பா. என் தேவன் சுகமாக்கி நடத்துகிற தேவன். சங்கீதம் 91:14 சொல்லபடி, என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறதால் அவன் விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலும் அவன் உயர்ந்த அடக்கத்தில் வைப்பேன் என்று சொன்ன வார்த்தைப்படி நடத்துகிறாக. ஆசீர்வதிமாப்பா, தேவ சமாதானம் நடத்தும். அப்படி நீங்க செய்யப்பட நமக்கு சோத்திரமாண்டவரே அப்பா. இந்த ஆன்லைன்ல கேட்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன் என் தேவன் அப்பா. ஒவ்வொரு டெஸ்டிமனி ஆண்டவர் பார்த்து கொண்டு வருகிறார்கள் ஆண்டவரே, ஒவ்வொரு டெஸ்டிமனியும் பார்த்து கொண்டு வருகிறார்கள் ஆண்டவர். நீர் ஆண்டவர் அவங்களோட பேசுவீராக, தேவன் சொல்றதான் செய்வாரு அப்பா. அதை நினைத்து கொண்டு அப்பா நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் அப்பா. அநேகர் அப்பா விடுதலாக வேண்டும் அப்பா. என் தேவன் அப்பா செய்தி ஆரம்பத்திலிருந்து கேட்டுக்கொண்டு வருகிறவர்களை தொடுவீராக,
இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிரசன்னம் அவங்களுக்குள் கிரியை செய்வதாக. என் தேவனை ஆசீர்வதிப்பீராக, விடுவிப்பீராக. பிசாசு கட்டிலிருந்து, சாபத்திலிருந்து, தீய சக்திகளிலிருந்து விடுதலாக்கி தேவ வல்லமை பார்க்கட்டும் ஆண்டவரே. தேவ பிரசன்னம் பார்க்கட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதம் பார்க்கட்டும் ஆண்டவரே. அப்பா நீ நல்லவர் அப்பா. என் தேவன் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. தேவ சமாதானம் நடத்துகிறாக, பாதுகாப்பீராக அப்பா. என் தேவன் நீங்க நல்லவர் அப்பா. நீங்க அப்படியே செய்யப்பட நமக்கு நன்றி. இங்க இருக்கிறவர்களும் ஆன்லைன்ல இருக்கிறவர்களும் எல்லாரும் ஆசீர்வதித்து தேவ சமாதானம் நடத்தப்படும் ஸ்தோத்திரம் பார்த்து வைக்க எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துறோம். இயேசுவின் நாம ஜெபங்களும் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் ஒன்று மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஐக்கியமும் சதாகாலம் நம்மோடு எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. சாயங்காலம் 6 மணிக்கு தமிழ் இங்கிலீஷ் சர்வீஸ் ஆராதனை இருக்கு. வாங்க. யாரெல்லாம் சபைக்கு வரலையோ அவங்களுக்கு சொல்லுங்க. இன்னைக்கு காலையில் வராது மிஸ் பண்ணவங்கெல்லாம் அவங்கள சாயங்காலம் அட்டன் பண்ண சொல்லுங்க. ஆண்டவர் ஆசீர்வாதம் நடத்துவார். இங்கிலீஷ் சர்வீஸ் நல்லா டெவலப் ஆகும்போது நெக்ஸ்ட்டு 10 மணிலேருந்து மேலே 10 மணி டு 12 மணிக்கு இங்கிலீஷ் சர்வீஸ் நடக்கணும். அதுக்காக